அவரகம் தேர்தல் அறிவிப்புக்கு சில நாட்களுக்கு பிறகு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது நியாயம்தானா என்று உச்சநீதிமன்றம் கடந்த வாரம் நடைபெற்ற விசாரணையின் போது கேள்வி எழுப்பியிருந்தது. இன்றும் அமலாக்கத்துறை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி கெஜ்ரிவால் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கின் வாதம் இன்றும் தொடர்ந்தது. அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்கலாம் என்றும் இது தொடர்பாக மே 7ஆம் தேதி வரும் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முடிவெடுக்க இருப்பதால் அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்னென்ன நிபந்தனைகளை விதிக்கலாம் என்பது தொடர்பாக விரைவில் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வரும் செவ்வாய்க்கிழமை என்று அளிக்கப்படும் என்பது ஓரளவு உறுதியாகி இருக்கிறது. இருந்த போதிலும் அமலாக்கத்துறையின் தரப்பில் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. டெல்லியில் மதுபான ஒப்பந்த ஊழல் முறைகேடு தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்க பிரிவின் கீழ் வழக்கு தொடரப்பட்டு டெல்லி மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டது இந்த மக்களவைத் தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு அவர் கைது செய்யப்பட்டதால் அவரது தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்தவும் அவர் மற்ற மாநிலங்களுக்கு தேர்தல் பிரச்சாரங்களுக்கு செல்லாமல் முடக்கி விடுவதற்கும் இந்த வழக்கு தொடரப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று ஆம் ஆத்மி கட்சி தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. வழக்கிலும் அது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என கோரப்பட்டது. மேலும் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் புதிய மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது தொடர்பாக பரிசீலித்து வருகிறோம் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் செவ்வாய்க்கிழமை அன்று அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அப்ரகாம்.